friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்ப்ராய்டரி கிளாஸ் 20. இந்த வீடியோ வந்து நம்ம ரைஸ்டு ரன்னிங் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரைஸ்டு ரன்னிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்டாக கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டார்க் கிரீன் அண்ட் ஒன்று லைட் கிரீன் வந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரைஸ்டு ரன்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இந்த ரைஸ்டு ரன்னிங் ஸ்டிச்லேயே வந்துட்டு விப்டு ரன்னிங் ஸ்டிச்சும் நம்ம போடலாம். அதுவும் எப்படின்னு வந்து நான் ஒரு லீஃப்க்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவுட்லைனில் வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் லைட் கிரீன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எங்கே நான் இந்த பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நீடில் இருந்து த்ரெட் இப்படி வெளியே எடுத்துட்டேன். ஸோ ரைட் சைடு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம த்ரெட்டை வந்து இன்டர்லாக் பண்ணணும். இதுதான் வந்து ரைஸ்டு ரன்னிங். இப்போ மேலே இருக்கிற லீஃபுக்கு வந்து நான் விப்டு ரன்னிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதோட ரைஸ்டு ரன்னிங் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ விப்டு ரன்னிங்க்கு பார்த்தீங்கன்னா சேம் ஒரே சைடில் தான் போடணும். அகெயின் மேலேருந்து. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணால் அப்படியே ட்விஸ்ட் ஆகி தெரியும். ஸோ இதுலேயே வந்து நம்ம 2 ஸ்டிச்சை வந்து ஆல்டர்னேட் பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த எல்லா லீஃப்க்கும் வந்து இப்போ நம்ம ரைஸ்டு ரன்னிங் தான் வந்து பார்க்க போகிறோம்.